அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 2023 லாஸ்ட் இயரில் ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் கேட்ட ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் இது. இந்த கொஸ்டின் பேப்பர் எதுக்கு நான் இப்போ கொடுக்குறேன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த லாஸ்ட் டைம் இருக்கிற மிட் கேப்பில் ஒரு கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பேப்பர் 2024 இப்போ ரீசெண்டாக சில டிஸ்ட்ரிக்ஸில் வச்ச கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன், ஆன்சர் கீயோட கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 2 கொஸ்டின் பேப்பர் இந்த நைட்டு நாளைக்கு காலையிலக்குள்ளே ரிவைஸ் பண்ணிங்கன்னா இதுலேருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களால் ஒரு ஃபர்ஸ்ட் வால்யூம் அட்லீஸ்ட் முடிச்சிருந்தீங்கனாலே 40+ ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதை தாண்டி சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே சில இதெல்லாம் இருக்குது. அதுவுமே நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு போனீங்கனாலே உங்களால் ஈஸியாக 50+லேருந்து 60 வரைக்குமே ஸ்கோர் பண்ணலாம் ஃபார் 70 மார்க்ஸுக்கு. நிஜமாலே சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் ஒரு 6 மணி நேரம் படித்தது எல்லாமே ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணாலே போதும். 5 மார்க்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வரதுக்கு பதிலாக அதை ஏதாவது வெரிஃபை பண்ணுறதோ இல்லைனா அதுக்கான டெஃபினேஷன் எழுதி வச்சாலும் உங்களுக்கு கண்டிப்பாக 2 மார்க்காவது கொடுப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து எந்த கொஸ்டினுமே விட்டு வராதிங்க. ஏதாவது ட்ரை பண்ணி வைங்க. ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அட்லீஸ்ட் கிவனாவது எழுதி வைங்க. அந்த கிவன் எழுதினா கூட அட்லீஸ்ட் 1 மார்க் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு மார்க் சேர 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 நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ஈஸி. எப்போ ஃபெயில் ஆவீங்கன்னா நீங்கள் எதுவுமே எழுதலைனா தான் ஃபெயில் ஆவீங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலுமே நீங்கள் பாஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக பாஸ் ஆகலாம். ஃபெயில் ஆகிற கேட்டகரி அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஃபிசிக்ஸில் நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சென்டம் ஈஸியாக எடுக்கலாம் சப்போஸ் ப்ராப்ளம்ஸ் நல்லா தெரிஞ்சா. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற உங்களுக்கு பேட்டர்ன் தெரியும். 15 மார்க் வந்து அதாவது 15 1 மார்க் வரும், ப்ளஸ் 6 2 மார்க் வரும், ப்ளஸ் 6 3 மார்க் வரும், ப்ளஸ் 5 5 மார்க் வரும். ஸோ இதுதான் பேட்டர்ன். மொத்தமாக 70 மார்க்கு. மோஸ்ட்லி 5 மார்க்ஸ் எல்லாமே எழுதுற மாதிரி தான் வரும். இதில் அதிகமாக அடி வாங்குறதுனா 2 மார்க்கும் 3 மார்க்கும் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் வால்யூம் நீங்கள் படித்தாலே 4லேருந்து 5 கொஸ்டின் உங்களால் எழுத முடியும், ப்ராப்ளம்ஸ் தவிர. ஸோ சில கொஸ்டின் ஸ்கூலில் மார்க் பண்ணியிருப்பாங்க. சில கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நிறைய சேனல்ஸ்லையும் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவே நீங்கள் திருப்பி திருப்பி படித்தாலே போதுமானது. இந்த கொஸ்டின் பேப்பர் நான் ஜஸ்ட் ரிவிஷனுக்காக இந்த எண்டு டைமில் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம் முடியாது. இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் ஒரு தடவை பார்த்துட்டு போங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்ஸே புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்ஸ் நீங்கள் படித்தாலே உங்களால் 13 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ புக் பேக் 1 மார்க்ஸ் நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. 13 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். அடுத்தது சிலது வந்து நீங்கள் ப்ராப்ளம்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சால்வ் பண்ணி போட பாருங்கள். மற்றது 2 மார்க்ஸ்ல இருந்தோ நீங்கள் 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல இருந்தோ ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து 1 மார்க் வைஸாகவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் மாதிரி தெரியல. இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சிங்கனாலும் உங்களால் ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். ஸோ எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூசஸ் இருக்கும். எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலுமே யூசஸ் அப்படின்றது இருக்கும். பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் சரி, ரிவிஷனும் சரி, எல்லாத்துலேயுமே யூசஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ யூசஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. எல்லா லெசன்லையுமே ஏதாவது ஒரு யூசஸ் இருக்கும். போலராய்டு, எல்இடி, அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனு, சேட்டலைட் கம்யூனிகேஷனோட டெக்னாலஜிஸு, ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ், இந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது. எல்லாமே 2 மார்க்கு 3 மார்க்கு தான். அது 5 மார்க்கில் கூட ஒரு சப்டிவிஷனாக கூட கேட்பாங்க. அதனால எல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 24 கம்பல்சரியில் 2 மார்க் வச்சுருக்க கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா வாட் டு யூ மீன் பை டோப்பிங்? டோப்பிங்னா என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூசஸ் ஆஃப் எக்ஸ்ரே சொன்னா இல்லைங்களா? எக்ஸ்ரேஸு, அல்ட்ரா வயலட் ரேஸு, இன்ஃப்ரா ரேடியேஷனு, ஸோ இதை மாதிரி எல்லாமே வந்து இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் இதெல்லாமே யூசஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ 16 17 வந்து தியரி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருந்து. இது பார்த்தீங்கன்னா ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் 460 and 40,000 டர்ன்ஸ் in the primary and secondary coils respectively. Find the voltage developed per turn of the secondary coil if transformer is connected to 230 volt AC. ஸோ இதுவுமே அந்த டிரான்ஸ்ஃபார்மர் லெசன்லேருந்து ஃபர்ஸ்ட் வால்யூம்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுவுமே ஈஸி தான், புக் உள்ள இருக்கிற ப்ராப்ளம் தான். அப்புறம் ஃப்ரென்சல் அண்ட் ஃபார்ன்ஹோலர் டைப் ஆஃப் டிஃப்ராக்ஷன் இதுவுமே ஈஸி தான், படிச்சிருப்பீங்க. அண்ட் கொரோனா டிஸ்சார்ஜ் வந்து அந்த 5 மார்க்கில் இருக்குது. ஆனால் அதை பற்றி நீங்கள் கொரோனா டிஸ்சார்ஜ் அதாவது வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டரில் கொரோனா டிஸ்சார்ஜ்னா என்னதுன்னு சொல்லிட்டு வரும். அதை வச்சு நீங்கள் எழுதுனா கூட உங்களுக்கு 2 மார்க்கை கொடுப்பாங்க. அண்ட் ஸ்கிப் ஏரியா வந்து புதுசாக இருக்குது, இது பார்த்துக்கோங்க இருக்குதுன்னா. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோ நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 2 மெட்டீரியல்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் மேக்னடைஸ் ஹூஸ் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் ஆர் 5000 ஆம்பியர் பெர் மீட்டர். ஸோ அந்த மாதிரி 2000 ஆம்பியர் பெர் மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ரேடியன் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் சஸ்பெக்டபிலிட்டிஸ் ஆஃப் 2 மெட்டீரியல்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டால் வரும்.
இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது கிடைக்குதுன்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். 24th பார்த்தீங்கன்னா ஒய் எலக்ட்ரான் இஸ் ப்ரிஃபர்டு ஓவர் எக்ஸ்ரேஸ் இன் மைக்ரோஸ்கோப். இதுவுமே புதுசாக தான் இருக்குது. ஏன்னா புக் பேக்கில் சில கொஸ்டின்ஸ் வந்து விட்டுருக்காங்க. ஆனால் இது எல்லாமே ரிப்பீட்டடான கொஸ்டின் கிடையாது, புதுசாக இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 3 மார்க்ஸுமே பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் கேல்வனோமீட்டர் இன்ட்டு வோல்ட்மீட்டர் ஈஸியாக எழுதிருவீங்க, உங்களுக்கு எனக்கு தெரியும். அண்ட் 26th பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க, இது ஜென்ரலாக தான். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் நிக்ரோம் ஒயர் வந்து 0 டிகிரி செல்சியஸில் 10 ஹோம் ப்ரொடியூஸ் பண்ணுது. இஃப் இட்ஸ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.04 பை பெர் டிகிரி செல்சியஸ். இது ரெசிஸ்டன்ஸ் அட் த பாயிலிங் ஆஃப் வாட்டர். அப்போ என்ன கேட்டிருக்காங்க, 0 டிகிரி செல்சியஸில் 10 ஹோம் கரண்ட்டுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற ரெசிஸ்டன்ஸ் என்னதுன்னா 0.04 பெர் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னா 100 டிகிரி செல்சியஸுக்கு எவ்வளோ வரும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து இதுக்கு ஃபார்முலா வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி போட்டால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதில் ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா 27th இம்பார்ட்டன்ட் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி கர்வ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுவுமே புக் பேக்ல இருந்து இருக்குது, ஆனால் ரிப்பீட்டட் கொஸ்டின் கிடையாது, இது புதுசாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா இதை வச்சு உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஐபி ஐசி பியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டிஃபயர் லாஸ்ட் லெசனில் சேர்த்த மாதிரி வருது. ஸோ 28th ப்ராப்ளம். ஸோ 29th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி 5 மார்க்கில் கேட்பாங்க, பேரலல் அண்டு சீரீஸ் கேட்பாங்க. இதில் பேரலல் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ஈஸி. கெப்பாசிட்டன்ஸ் மாதிரியே வந்து ரெசிஸ்டன்ஸும் இருக்கும், அதுவுமே பார்த்துக்கோங்க. பேரலல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் பேரலல், ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கெப்பாசிட்டர்ஸும் பேரலல் சீரீஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுவுமே ரொம்ப ஈஸி தான். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி, இதுவுமே புக் பேக் தான். இந்த 31st பார்த்தீங்கன்னா 2 light sources are equal completudes interference. So calculate the ratio of minimum and maximum intensity. இதுவுமே புக் பேக் தான். derive de Broglie wavelength of electron, இதுவுமே புக் பேக் தான், ஈஸி தான். 33rd பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் தியரி கொடுத்துருக்குறான். மாடுலேஷன் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் தி ஆண்டனா சைஸ் இன் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன். எக்ஸ்பிளைன். மாடுலேஷன் அதாவது ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் எஃப்எம்ல ஆண்டனா இருக்குங்க இல்லையா, அந்த ஆண்டனா வந்து ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனோட ஆண்டனா சைஸ் ரெடியூஸ் பண்ணால் மாடுலேஷன் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க கொஸ்டின். இதுவுமே புக் பேக்கில் இருக்கிறது தான் 10th சாப்டர்லேருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 10th சாப்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 33 கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 34th பார்த்தீங்கன்னா 5 மார்க், அதாவது இதுலேருந்து 5 5 மார்க்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இன்டியூஸ் இஎம்எஃப் பை சேஞ்சிங் ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் காயில் வித் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் புதுசாக இருக்குது, இது வரைக்கும் கேட்கல, அதுவும் பார்த்துக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் பி பார்த்தீங்கன்னா டிரைவ் தி மிரர் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இதுவுமே நிறைய கேட்ட தடவை தான், ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 2 தடவை ஆல்ரெடி கொடுத்த கொஸ்டின் பேப்பர்லேயும் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இதுவும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதோட அடுத்த பாதி பார்த்தீங்கன்னா டெடியூஸ் தி எக்ஸ்பிரஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 லாங் பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க், பார்த்துக்கோங்க. 36th அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி நிறைய தடவை கேட்டதே தான், டேவிசன் அண்ட் கிரீமர் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த டயக்ராம் வரைஞ்சு ஒர்க்கிங் அண்ட் பிரின்சிபல் எழுதிட்டு அந்த டேவிசன் அண்ட் கிரீமர் எக்ஸ்பெரிமெண்ட் 1.69 இது கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது படி 1.67 தான் கிடச்சிருக்கும். ஸோ இந்த வேல்யூஸை நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதினாலே உங்களுக்கு 5 மார்க் அப்படியே கொடுத்துருவாங்க. டயக்ராம் ஈஸியாக எழுதிடலாம், வரைஞ்சிடலாம். பி பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட்டு எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆர்பிட்டல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் ஹைட்ரஜன் ஆட்டம் யூசிங் போர்ஸ் தியரி. ஓகேங்களா? ஸோ இதுவுமே ஈஸி தான். எலக்ட்ரான் இன் போர் ஆட்டம், இது வந்து ப்ராப்ளம் மாதிரி கேட்டிருக்காங்க. சப்போஸ் 2 கொஸ்டின் கஷ்டமாக இருக்குதுன்னா இன்னொன்று ஈஸியாக தான் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் ஆஸ் அன் ஆசிலேட்டர், டிரான்சிஸ்டர் ஆஸ் அன் ஸ்விட்ச், 2 இருக்கும். ஸ்விட்ச் அண்ட் ஆசிலேட்டர் இந்த ரெண்டுமே முடிஞ்சால் படிச்சுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். புதுசாக படிக்கிறவங்க எதுவுமே படிக்காதீங்க, ஆல்ரெடி படித்தவங்க ரெண்டுமே ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ஸ்விட்ச் ஆஸ் வெல் அஸ் ஆசிலேட்டர். ஸோ அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரிலேஷன்ஷிப், வோல்டேஜ் கரண்ட்டுக்கும் இருக்கிற ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக இந்த ஆசிலேட்டர் ஈஸி தான். எலக்ட்ரோஸ்டாட்டிக் காசஸ்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. காசஸ்லாம் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க, டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ் ஒயர் கேட்டிருக்காங்க. இதுவுமே ஈஸி தான். அண்ட் இந்த கொஸ்டினுமே நிறைய தடவை கேட்டது தான். EMF ஆஃப் 2 cells கம்பேர்ட் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நான் பிடிஎஃபாகவும் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அஸ் வெல் அஸ் 1 மார்க்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. உங்களால் ஈஸியாக வந்து ஃபிசிக்ஸில் 50 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். 1 மார்க்கு சில எல்லாம் 5 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி தான் வரும். 5 மார்க் முக்கியமாக இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வால்யூமில் படித்தாலே உங்களால் 4 5 மார்க் ஈஸியாக எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ 4 5 மார்க் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து 4 5 மார்க், அப்படி இல்லைனா செகண்ட் வால்யூம் வந்து 4 5 மார்க் கண்டிப்பாக வரும். ஸோ கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க. எல்லாரும் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். இதோட பிடிஎஃப் வந்து நான் கொடுக்குறேன். அஸ் வெல் அஸ் இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பேப்பர் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன், அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க.